மடத்துலேருந்து ஃபோன் செக்ரட்டரியேட்டுக்கு பறக்கிறது. யார் என்னன்னு கேட்டோம், இந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம், பெரியவா வந்து சிஎம்ஐ பார்க்கணுன்னு விருப்பப்படுறா, அதனால் எங்கே இருந்தாலும் வர முடியுமா கேட்டுக்கிறா அப்படின்னு சொல்லி மடத்துலேருந்து ஃபோன் வச்சுட்டா. உடனே எம்ஜிஆர் சாருக்கு இது பாஸ் ஆனோடனே அவர் நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்தவுடனே, இல்லை இங்கே பக்கத்தில் உரிக்கை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பெரியவா கேம்ப் இருக்கா, நீங்கள் அங்கே வந்துருங்கன்னு சொல்கிறா அப்படின்னு உடனே சொன்னால் நம்ப மாட்டேன். எம்ஜிஆர் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஃபர்லாங்க நடந்தே வந்திருக்காரு காரை விட்டுட்டு உள்ளே வந்தவிட்டே பெரியவாளை பார்த்தோடனே பெரியவா ரொம்ப அழகாக கூப்பிடுவா தெரியுமா, ராமச்சந்திராவா அப்படின்னு அந்த துவனியே அழகாக இருக்கும். பார்த்தியா உன்னை பார்க்குறதுக்கு எத்தனை ஜனங்க வந்திருக்கு பாரு. உடனே வந்து சொன்னாராம் ஒரு சேரு கூட இல்லை. அப்போ சொன்னாராம், ராமச்சந்திரா உன்னை உட்காந்து வைக்கிறதுக்கு ஒரு சேர் கூட இல்லை அப்படின்ன உடனே, உங்கள் முன்னாடி நான் உட்காரக்கூடாது, எனக்கு சித்த ஒரு ஒத்தாசை பண்ணோம் அப்படின்னு. ஒத்தாசைன்னு சொல்லாதீங்க, கட்டளைன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எல்லாரும் இங்கேருந்து ஆறுபடை வீடுக்கு போக முடியாது, ஒருத்தராலையும் போக முடியாது, பணம் இருக்கிறவன் தான் போவான், இந்த கிராம ஜனங்கள்லாம் பார்த்தில்ல, அதனால் இதுக்கு நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தியான்னா சௌரியமாக இருக்கும்னு அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்தது அந்த ஆறுபடை வீடு பெசன்ட் நகரில். அது வந்து அதோட கூட இல்லாமல் அவர் வந்து முதல்ல கைது போட்டது என்னென்னா, எத்தனையோ விதமான பழைய பிராச்சீன கோவில்கள், அந்த கோவிலெலாம் தீபம் கூட ஏற்றுறதுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் கொஞ்சம் பராமரித்தா நன்னா இருக்கும்னு சொல்லி அந்த ஜிஓவை பாஸ் பண்ண சொன்னது மகா பெரியவா தான் எம்ஜிஆர் கிட்ட. ஸோ அதனால் பெரியவா வந்து எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை தான் சம்பாதிச்சிருக்கா.